உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, மேச லக்கணக்காரர்களுக்கு யாரால் அதிர்ஷ்டம் வரும்? அதிர்ஷ்டம் என்பதுங்க, இப்போ ஒரு நண்பரால் ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது, உறவினர்களாக வருது, அதே மாதிரி ஒரு ஆசிரியரால் வருது, இப்படி நம்ம மனைவியினால் வருது, கணவனால் வருது, சகோதரனால் வருது. அதெல்லாம் இருக்கட்டும், அது உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு பார்த்து அது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். பொதுவாக லக்னம் என்பது நம்மளுடைய உயிர், நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய அப்பீரியன்ஸ், நம்முடைய தோற்றங்கள். அந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த லக்னக்காரங்களால மேன்மை அடைகிறார்கள் என்பதை என்னுடைய கடந்த கால கால் நூற்றாண்டு ஆய்வின் அடிப்படையிலே ஏதாவது ஒரு வகையில் அந்த லக்னக்காரர் உங்களுக்கு நன்மையை செய்தாரா என்றால் அவரை திருமணம் செய்ததனால் மேன்மை, அவர் எனக்கு சகோதரனாக பிறந்ததுனால, சகோதரியாக பிறந்ததுனால அவர் மூலமாக மேன்மை, அவர் மூலமாக அதிர்ஷ்டம், அவர் ஒரு செயலை ஆரம்பித்து வைத்தால் எனக்கு நல்ல முன்னேற்றம். எப்படி பார்த்தீங்களா? ஆக லக்னம் என்பது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது தொடுவானத்தில் இருக்கக்கூடிய பூமியினுடைய சுழற்சியில் காலையில எந்த மாதிரியான எதுல இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு அச்சில் ஒரே அச்சில் சுத்திட்டு இருக்கும் பொழுது நீங்க மேச லக்கணத்துல பிறக்குறீங்க. நட்சத்திரத்தை விட்டுருங்க, ராசியெல்லாம் விட்டுருங்க, அது அப்புறமா பார்ப்போம். உங்களுக்கு எந்த லக்கணக்காரர் அவர்னால் உபதேசம், அதிர்ஷ்டம், அதே மாதிரி ப்ரமோஷன். ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறார், அவர் நான் சொல்லக்கூடிய இந்த லக்கணத்துல இருந்தால் அவர் நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது அவருடைய பீரியட்ல உங்களுக்கு ப்ரமோஷனை போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஆக அது யார்? நீங்க மேச லக்கணம். உங்களுடைய 9வது லக்கணம் தனுசு லக்கணம். இவர்னாலதான் உங்களுக்கு உபதேசம், அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி இந்த 9வது லக்கணம் ஆசிரியர், மருத்துவர், சோதிடர், இப்படி வழிகாட்டி, கைடு, ஒரு டிரைவர், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மேச லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு தனுசு லக்கணத்தை சார்ந்த ஒருவரால் வாழ்க்கையில ப்ரமோஷன், நல்ல முன்னேற்றம், மேன்மை, நல்ல வழிகாட்டுதல், நல்ல அற்புதமாக தர்ம சிந்தனைகளை எடுத்து சொல்லி கொடுத்தல். ஏன்னா மேச லக்கணத்தினுடைய கேரக்டர் முதல்ல பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வேகம், பரபரப்பு, படபடப்பு, உடனே ஒரு விஷயத்திற்கு தீர்வு காணுதல், உடனே முடிவை எடுத்தல், நேர்மையாக இருத்தல், வெளிப்படையாக இருத்தல், எந்த இடத்திலும் ரகசியங்களை மறைக்க தெரியாமை, இதெல்லாம் இன்றைக்கு எவ்வளவோ பேருக்கு மேச லக்கணத்துக்கு பல்வேறு விதமான இன்னல்களையும் ஏற்படுத்தும். தெரியுமா? ஒரு ஆக்ஷன் என்றால் அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. என்னதான் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் நீங்கள் ஏதாவது சில அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அதை தவறாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு குற்றவாளி கூண்டில் ஏற்றி வைத்திருவாங்க. ஆக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எந்த மாதிரி உங்களுடைய பிரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு அற்புதமாக உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரே லக்கணம் தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணக்காரர் மேச லக்கணக்காரருடன் இணைந்தால் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் மனைவி, அதே மாதிரி அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை, இப்படி தாய் தகப்பன், யாராக இருந்தாலும். ஏன்னா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் சொன்னபடி கேட்காது அப்படின்னு வைங்களேன். அவங்க அப்பா தனுசு லக்கணமாக இருந்ததுன்னா மகுடிக்கு ஆடின பாம்பாட்டம் அப்படியே அடங்கிடும். அவங்க அம்மா தனுசு லக்கணமாக இருந்தால் மகனுக்கு அப்படியே போதிச்சு அற்புதமான ஒரு மேன்மையை மகனுக்கு சொல்லி அதை இவங்க கேட்பாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இல்லையா? சொல்ல வேண்டிய விதத்துல மேச லக்கணத்துக்கு சொல்லக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கணும். இவருக்கு நேரா 8வது லக்கணம் விருச்சிக லக்கணக்காரரை கூப்பிட்டு மேச லக்கணத்துக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆளோட கேரக்டர் எனக்கு பிடிக்காதுங்க. 2வது இவரை கேட்டா எனக்கு அவருக்கும் ஆகவும் மாட்டேங்குது. ஏன்னா 2 பேருக்கும் அதிபதி ஒரே பிளானட்டா இருந்தாலும்
இதனுடைய விவேகம் அதனுடைய வேகத்தை தடுக்குது. இதனுடைய வேகம் இந்த விவேகமா செயல்பட முடியாது. புரியுதுங்களா? அப்போ லக்கணம் என்பது என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம். அந்த சிரசு என்பது லக்கணம். அந்த நம்மளுடைய லக்கணத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய லக்கணத்தோட நாம இணைய வேண்டும். உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது, நல்வழிப்படுத்துவது, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தருவது, சரியான வழியை காட்டுவது, வெளிப்படையாக இருப்பது, உண்மைத்தன்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, ஒரு குருவாக இருப்பது, வழிகாட்டியாக இருப்பது, இதை அனைத்துமே இந்த ராஜகுரு என்று சொல்லக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதியினுடைய இந்த லக்கண அதிபதி யாரு? குரு. உங்க லக்கணத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் சில நேரத்தில் முரட்டுத்தனமான செயல்களில் செய்தாலும் அது குருவினால் அடக்கப்படுகிறார். குரு என்ன செய்வார்? அதிகாரம்லாம் பண்ண மாட்டார். அன்பா சொல்லி இதை மாற்றிக்கொள், இதை தேற்றிக்கொள், இதை ஏற்றுக்கொள். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு லக்கணத்தை வைத்துக்கொண்டு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜராக இருக்கட்டும், நீங்கள் முதலாளி, உங்களுடைய லக்கணம் மேஷம், மேனேஜருடைய லக்கணம் தனுசு. அப்போ அந்த இடத்துல இருந்து என்ன கிடைக்கும்? அவர் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பயனுள்ள வகையிலையும் வேலை பார்ப்பார். ஒரு வேலையாள் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஒரு சோல்ஜர், நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட எந்த வகையிலுமே எந்த இடத்துலையும் சூழ்ச்சி பண்ணுறதோ சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதோ கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தவனை சந்தேகப்படுறதோ, ஒருத்தன் உங்களுக்கு கூட இருந்தே குழி பறிச்சிட்டு இருப்பான், அதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஆக நீங்கள் பாட்டுக்கு வேகமாக நீங்கள் பாட்டுக்கு செயல்பட்டு நீங்கள் அவருக்காக எதிரியை பந்தாடிட்டு இருப்பீங்க. பாகுபலியில் நேராக முதுகில் குத்துறான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒருத்தன் குத்துனான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த முதுகுக்கு பின்னால் கவனம் தேவை அப்படிங்கக்கூடிய மேசராசி வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கிரகங்களுக்கு ஜோசியம் சொல்ல, கிரகஸ்தர்களுக்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா நீங்கள் எப்படிங்கிறத பல்ஸ் பார்த்து நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க. ஆக வாழும் காலம் முடியும் வரை அற்புதமாக இங்கே வாழ்ந்து விட்டு எல்லாரையும் வாழ வைத்து விட்டு சிறப்பாக முத்திரையை தனி முத்திரையை பதித்து விட்டு செல்ல வேண்டும். ஆத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தனுசு லக்கணக்காரருடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. தனுசு லக்கணக்காரர்களை குருவாக ஏற்றுக்கொள்வது, தனுசு லக்கணக்காரர்களை அவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் உங்களுக்கு அவர் நாணயமாகவும் நேர்மையாகவும் உங்களை உயர்த்தி விடக்கூடியவராகவும் இருப்பார். இந்த தனுசு லக்கணக்காரருக்கு நீங்கள் 5வது லக்கணம். இவருடைய 5வது லக்கணம் என்பது இது திரிகோண லக்கணம்னு பேரு. உங்களுடைய லக்கணத்துக்கு இது 9வது லக்கணம். லக்கண திரிகோணங்கள் சஷ்டாஷ்டகம், கேந்திரம், திரிகோணம், ஏக லக்கணம். ஒரே லக்கணக்காரர்கள் அது வேற விஷயம். ஒரே லக்கணம் நல்ல ஒற்றுமையை குறிக்கும், ஒரே மாதிரி இருப்பீங்க. ஆக உங்களை நல்ல வழிநடைப்படுத்துவதும் நல்வழியை காட்டுவதும் உங்களுக்கு அமைதியையும் அகிம்சையையும் சத்தியத்தையும் நேர்மையையும் சரியான பாதையையும் சுட்டி காட்டக்கூடியது என் அனுபவத்தில், ஜோதிடத்தில் என் அனுபவத்தில் லக்கணமே பிரதானம். அப்படிப்பட்ட லக்கணம் எந்த லக்கணக்காரர்களோடு நம்புவது, எந்த லக்கணக்காரரோடு நாம் இணைந்து பணியாற்றுவது என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த தனுசு லக்கணத்தை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே வளமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்பொழுதுமே இவர்கள் மூலம் சேரும். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னேற்றத்துடன் சென்று கொண்டிருக்கும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.